Hi everyone, welcome to your math friend 12th business max exercise 2.5 sum number 5. Sum is integral x power n log x dx. சரிங்களா? அப்போ ரெண்டு x algebraic and logarithmic இருக்கு, multiplication இருக்குன்னா நம்ம uv ல எடுத்துக்கோம். சரியா? ஃபார்முலா என்னது? integral u dv equal to uv minus integral v du. இதான் ஃபார்முலா. இல்லை எது u எது v ன்னு எடுக்கணும். அதுக்கு I L A T E இந்த லெட்டர் ஆர்டரில் எது ஃபஸ்ட் வந்திருக்கோ அதை வந்து நம்ம யூனோ, செகண்ட் வந்துருக்கிறத டிவின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே அல்ஜிப்ரிக் இருக்குது, லாகிரதமிக் இருக்குது. இந்த இதில் எந்த ஆர்டரில் அல்ஜிப்ரிக் லாகிரதமிக் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே லாகிரதமிக் ஃபஸ்ட்டு வந்துடுது, அல்ஜிப்ரிக் செகண்ட் வருது. அப்போ லாகிரதமை தான் யூன்னு எடுக்கணும், அல்ஜிப்ரிக்கு டிவின்னு எடுக்கணும். சரிங்களா? அப்போ யூ ஈக்குவல் டு லாகிரதம் என்னது? லாக் எக்ஸ். டிவி ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் என்ன? எக்ஸ் பவர் என் dx, ரைட்? இப்போ என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du ஈக்குவல் டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 1/x dx. இதை இன்டெக்ரல் பண்ணால் v ஈக்குவல் டு, அதாவது இன்டெக்ரேஷனுக்கும் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் v மட்டும் இருக்கும். இங்கே இன்டெக்ரேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவரில் இருக்கிற என்னோட ஒரு 1 ப்ளஸ் பண்ணிவிட்டு அதையே நம்ம என்ன டினாமினேட்டரில் எழுதிடுவோம். இதுதானே இன்டெக்ரேஷன். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபார்முலா uv ஃபஸ்ட்டு u என்ன? லாக் எக்ஸு, then v x n plus 1 divided by n plus 1. சரிங்களா? மைனஸ் இன்டெக்ரல் v வந்து x n plus 1 divided by n plus 1 du வந்து 1/x dx. சரிங்களா? இப்போ இதை எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். log x n plus 1 divided by n plus 1. இதில் கான்ஸ்டன்ட் டேர்மாக நம்ம வந்து 1/n plus 1 நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். ரிமைனிங் எக்ஸ் n plus 1, இந்த 1/x எக்ஸ் பவர் எக்ஸ் இன்வெர்ஸ் எழுதிக்கலாமா? சரிங்களா? இப்போது லாக் எக்ஸ் n plus 1 டிவைடட் பை n plus 1 மைனஸ் 1/n plus 1. இப்போ இதில் பாருங்கள், இந்த இன்டெக்ரல் இந்த எக்ஸ் n plus 1 வந்து எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் இன்வெர்ஸ் இப்படி பிரிக்கலாமா? இந்த எக்ஸ் n plus 1 எக்ஸ் n எக்ஸ் பவர் 1 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எப்படி எழுதுவோம்? இங்கே பேசிக் ஒன்று எடுத்துகிட்டு பவர் ஆட் பண்ணுவோம். நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று எக்ஸ்போனன்ஷியல் ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டேர்ம் இது எக்ஸ், இது இன்வெர்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அது என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸும் 1/x இருக்கிறதுனே அர்த்தம். அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நம்ம எக்ஸ் பவர் n மட்டும்தான் இருக்கும். இப்போ அதை எழுதலாம். log x n plus 1 divided by n plus 1 minus 1/n plus 1 integral of x power n dx மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. இது ரெண்டும் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு புரியுதுங்களா? இங்கே எக்ஸ் பவர் 1ங்கிறது அப்படியே எக்ஸ் இன்வெர்ஸுங்கிறது 1/x. ஸோ இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டைம் நம்ம இது மட்டும் இருக்கும். இப்போ இதை திருப்பி நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். log x plus 1 divided by n plus 1 minus 1/n plus 1. இப்போ இது இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவரில் இருக்கிற எண்ணில் ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு அதையே நம்ம டிவைட் பண்ணிடுவோம். காமனாக ஒரு சி. சரிங்களா? இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கல, இந்த எக்ஸ் n plus 1 டிவைடட் பை n plus 1 இந்த டேர்ம் காமனாக இருக்கு இல்லையா? இதை நம்ம வெளில எடுத்துடலாம். எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு என்ன தான் இருக்கும்? லாக் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வெளில எடுத்துட்டோம். ஸோ 1/n plus 1 plus c. This is the required answer. Subscribe my channel to continuously watch my videos. Thank you friends.